ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பூஜை டூர் தான் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய பூஜை அறையோட வெளித்தோற்றம். ஒரு வீக் காமிச்சாலும் பார்த்துங்க. வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பூஜை அறையில் என்னென்ன விதமான சாமி படம் வச்சுருக்கிறேன், நான் எப்படி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ என்னோடய பூஜை அறையில் நான் என்னென்ன விதமான சாமி படம் இருக்கிறது இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின சாமி படம். இதில் பார்த்தீங்கன்னா 5 விதமான சாமி இருப்பாங்க. அதாவது முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை கூட, சரஸ்வதி, விநாயகர், மகாலட்சுமி, பெருமாள் உள்ள ஒரு 5 பேர் உள்ள சாமி படம் தான் இது நான் ஃபஸ்ட்டு வாங்கினது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெருமாள் படம். எங்களுக்கு எப்போவுமே பெருமாள் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வருஷம் பார்த்திங்கன்னா திருப்பதி போவோம். பெருமாள் இதுவும் நாங்கள் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நான் திருப்பதியில் தான் வாங்கினேன். அதுக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சரஸ்வதிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா, கல்விக்குரிய தெய்வம் இல்லையா, அதனால நான் எப்போதுமே அவங்க படம் வச்சுருப்பேன். அதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா இது முருகப்பெருமான் படம். இது எங்களுக்கு திருச்செந்தூரில் உள்ளே கொடுத்தாங்க, அதுவே வச்சுருக்குறோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி தெற்கு பார்த்து தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கே தட்சிணாமூர்த்தி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பக்கத்துலேயே நான் வேல் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் சாய்பாபா. இது நான் பீங்கானில் தான் வச்சுருக்கிறேன். இங்கே ஒரு பிள்ளையார் வச்சுருக்கேன் பாருங்கள். இது ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னு கேட்டிங்கன்னா நவதானிய பிள்ளையார். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நவதானியத்தால் செஞ்ச பிள்ளையார். இது இந்த வெள்ளை இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதில் செஞ்சது, அதை வச்சு நவதானியத்தில் செஞ்ச பிள்ளையார் இது. அதுக்கும் பக்கத்துலேயும் ஒரு பிள்ளையார் வச்சுருக்கிறேன். இப்போ வேலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முன்னாடியிலே நான் அன்னபூர்ணி தாயார் வச்சுருக்கிறேன். அரிசி வச்சு தான் அது மேலே ஒரு 5 ரூபா காயின் வச்சு மேலே வச்சுருக்கிறேன். இதுவும் வேலும் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி வச்சு தான் நான் வேல் வச்சுருக்கிறேன். அப்புறம் இங்கே வாங்க. இது நான் ஒரு ஸ்டாண்ட் வச்சு நான் அது மேலே ஒரு கலசம் வச்சு பூ வச்சுருப்பேன். அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு பன்னீர் ஊற்றி கலசம் வச்சு நான் பூ போட்டு வச்சுருப்பேன். இது எதுக்குன்னா நம்ம குலதெய்வம் கும்பிட்றோம்ல, அது நம்ம வீட்டில் படம் இல்லைனாலும் இந்த மாதிரி வச்சு நம்ம கும்பிடும்போது அது நமக்கு ரொம்ப விசேஷமானது. அதனால் நான் எப்போதுமே இது இப்படி வச்சுருப்பேன் சாமி கும்பிடும்போது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு பக்கத்துலேயே ஒரு பெருமாள், மகாலட்சுமி, அம்மையார், தாயார் 3 பேரும் உள்ள ஒரு படம் வச்சுருக்கேன். இதுவும் நான் திருப்பதியில் வாங்கினது தான். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் குபேரர் வச்சுருக்கிறேன். குபேரர் இதுவும் நான் திருப்பதியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். அது பக்கத்துலேயே காயின் வச்சு நான் வச்சுருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் சங்கு வச்சுருப்பேன். நான் இது ரொம்ப எப்போதுமே கும்பிடுவேன் வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பெருமாள் தான் வச்சுருக்கேன். இதுவும் நான் திருப்பதியில் வாங்கினது தான். அதுக்கு பக்கத்தில் முத்து மாரியம்மன். இது நான் எங்கே வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா வலங்கைமான் மாரியம்மன் கோயில் இருந்தப்போ வாங்கினேன். அது பக்கத்து பின்னாடி வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி. எனக்கு வைக்கிறதுக்கு இடம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால இந்த பக்கம் வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமிகள், பெருமாள் மகாலட்சுமி சேர்ந்து இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமிகளுடைய ஒரு படம் வச்சுருக்கிறேன். இதுவெல்லாம் நானாக தான் வாங்கினேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் ஊர் ஆரூர் தியாகராஜர் கமலாம்பாள். ரொம்ப எங்கள் ஊர் ஸ்பெஷல். எங்கள் ஊர் ஆரூர்னாலே எங்களுக்கு தியாகராஜர் தான் ரொம்ப ஸ்பெஷல். அவங்க படம் ஒன்று வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 விளக்கு வச்சுருக்கிறேன். ஒன்று காமாட்சி அம்மன் விளக்கு, இன்னொன்று ராமம் போட்ட விளக்கு. இது எங்களுக்கு எப்போதும் வழக்கமான ஒரு விளக்கு. அதனால் நாங்கள் ராமம் போட்ட விளக்கு வச்சுருப்போம். நான் உள்ள 2 விளக்கு பூஜை அறையில் ஏற்றுவேன், வெளியில் வாசலில் ஒரு விளக்கு ஏற்றுவேன். நான் மொத்தம் 3 விளக்கு ஏற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே திருநீர், குங்குமம் வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா சந்தனம் வச்சுருக்கிறேன். இங்கே இந்த பிரசாதம் வச்சுருக்கேன். பிரசாதத்துக்கு என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பேரிச்சம்பழம் தான் வச்சுருக்கிறேன். இங்கே பக்கத்துலேயே அகல் வச்சுருப்பேன். எதுக்குன்னா நான் விளக்கு ஏற்றும் போது யூஸ் பண்ணிக்குவேன். பக்கத்தில் தூண்டுகோல் வச்சுருக்கிறேன். இது தண்ணி நம்ம பிரசாதம் நீர் விழாவோம்ல, அதுக்காக வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப நம்ம தண்ணியை செடியில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பூஜை அறையில் ஒரே ஒரு செல்ஃப் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயே தான் நான் எல்லா சாமி படமும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் எப்படி வச்சுருக்கேங்கிறத நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை இருக்கிற ஸ்பேஸ்லேயே நான் எல்லா சாமி படம் எல்லாமே வச்சுருக்கிறேன். இது எனக்கு இருக்கிறது ஒரு செல்ஃப் தான். அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா நம்ம பிரசாதம் சாமி கும்பிட்றோம்ல, அதாவது விசேஷ நாட்களெல்லாம் நம்ம சாமிக்கு பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்றதுக்காக இந்த ட்ரா கொடுத்துருக்குறாங்க. நான் தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்குவேன் அதை. இதுக்கு பக்கத்துலேயே நான் ராமஜெயம் எழுதுவேன்.
ஸ்ரீராம ஜெயம், அதுக்காக அந்த புக் வச்சுருக்குறேன் நோட்டு. அதுக்கு கீழே வந்து 2 ட்ராவர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறப்ப எல்லாமே எடுத்துக்குவோம். மணி, அந்த சூடம் ஏற்றுறது, அப்புறம் அந்த இது பத்தி கொளுத்தி வைக்கிறது, அதுக்கு பக்கத்தில் தாம்பலம், இது எல்லாமே வச்சுருப்பேன். தீப்பெட்டி, எண்ணெய், இதெல்லாம் வந்து நான் அதுக்காக இதில் வந்து சூடம், பத்தி, சாம்பிராணி எல்லாமே இருக்கும். அதுக்காக இந்த ட்ராவை யூஸ் பண்ணிக்குவேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா அதான் வச்சுருப்பேன். திருநூல், பன்னீர், ஜவ்வாது, பத்திக்கட்டு எல்லாமே வச்சுருப்போம். பத்திக்கட்டு, சாம்பிராணி எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே இருக்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எப்படி பூஜை அறையில் நான் எப்படி வச்சுருக்கேங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமான சொல்லணும்னா, எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அவங்க பூஜை ரூம் வீடியோ போடுங்க. அவங்க வந்து என்னோடய ஷார்ட்ஸில் வந்து பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காகவும் இந்த வீடியோ பாருங்கள். அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில், நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் போடாதீங்க, பேப்பர் மாற்றி எடுத்துருங்க, A4 சீட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. நான் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு வந்து இந்த சீட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக்குக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த ப்ரௌன் சீட்டு வாங்கி தான் நான் போட்டிருக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான். நான் இப்படி தான் வச்சுருக்கிறேன். என்னோடய பூஜை ரூம் இப்படி தான் இருக்குது. பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையானு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. என்னோடய பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.